Welcome to the Kiddo's Dream Channel. ஒரு காட்டுல வளங்கள் எல்லாம் வற்றி போக ஆரம்பிச்சது. 2 நண்பர்கள் சேர்ந்து அதை எப்படி சரி பண்றாங்க அப்படிங்கறத சொல்ற கதை தான் இது. தங்கம், அதோ பாரு, காட்டோட கலர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆமா சிம்பா, தண்ணிய கூட காணோம். நாம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். எங்களுக்கு உதவி தேவை. ஒரு மாயாஜால நீரூற்று இருக்கிறது. அதன் நீரால் நம் காட்டை செழிக்க வைக்கலாம். அது எங்கே இருக்கிறது? காட்டை காப்பாற்றுவோம். அந்த மாய நீரூற்று எங்கே இருக்கு? அந்த மாய நீரூற்று எதிரொலி குகைக்குள்ள தான் இருக்கு. உண்மையான நண்பர்களால மட்டும்தான் அதை திறக்க முடியும். அப்ப நம்ம போகலாமா? என்ன தங்கம், ரெடியா? ஒரு சாகசம் பண்ணலாமா? நான் எப்பவுமே ரெடி. ரெண்டு நண்பர்களும் அந்த மாய நீரூற்றை தேடி போனாங்க. சிங்கக்குட்டி கவனிக்காம சேத்துல போய் மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் கால் இந்த சேத்துல மாட்டிக்கிச்சு. என்னால காலை எடுக்கவே முடியலையே. அப்பாடா, தேங்க்ஸ் தங்கம். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனோ? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பாறையை ரெக்கை அமுக்கிடுச்சு, ஒலிக்குதே. அங்க ஒரு பறவை ஆபத்துல இருந்தது. கிளியாரே, கவலைப்படாதீங்க, இதோ நான் தூக்குறேன். வந்துடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குட்டிகளா. உங்களுக்கு அந்த மாய குகை வழியை நான் காட்டுறேன். என் பின்னாடியே வாங்க. என்னது, இந்த பனிக்கு மேற்கு மேலேயா நடக்கணும்? பயமா இருக்கே. கீழே பார்க்காத சிம்பா, நேரா பாரு. அப்படியே மெதுவா நட. நண்பா, நான் ரொம்ப வெயிட். நான் ஏறினா இந்த குமிழெல்லாம் டப்புன்னு உடைஞ்சிடுமே. யானைக்குட்டி ரொம்ப பயந்தான். சேத்துல இருந்து நீ என்னை காப்பாத்துனல்ல, இப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். என் கைய பிடிச்சுக்கோ, பயப்படாத. வாவ், நான் அப்படியே காத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. இதோ வந்தாச்சு. இதுதான் அந்த எதிரொலி குகை. இங்க ஏதோ புதிர் இருக்கு போல. நம்ம கால் தடம் இங்க கரெக்டா செட் ஆனாதான் கதவு திறக்கும். ஒன்னா செய்வோம். 1 2 3. 2 பேரோட முயற்சியால அந்த கதவு திறந்தது. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. சிம்பா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. சிம்பா யானைக்குட்டிக்கு தைரியம் கொடுத்தது. பயப்படாத தங்கம், என் தைரியமே நமக்கு வெளிச்சம் தரும். இந்த கண்ணாடியில தெரியறது நானா? நான் ஏன் இவ்ளோ கோவமா தெரியறேன்? அது நாம இல்ல தங்கம், அது வெறும் மாயை. நாம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான நட்பால எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு போனாங்க. இதோ கிடைச்சிருச்சு. ஆனா இது என்ன இப்படி ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கு? அந்த மாய நீரூற்று உறைஞ்சு போய் இருந்தது. மத்தவங்களுக்கு எதையும் ஷேர் பண்ண தெரியாதவங்களுக்கு இங்க தண்ணி கிடைக்காது, ஓடி போயிருங்க அப்படின்னு பனியரக்கன் சொன்னான். கோவப்படாதீங்க நண்பரே. இந்த ஸ்வீட்டான மாம்பழத்தை சாப்பிடுங்க. நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். பாத்தியா சிம்பா, நீ காட்டின அன்பால அந்த பனி கட்டிய உருகிடுச்சு. மாய நீரூற்று திறக்கிற சாவிய கீழே விட்டுட்டு போனான் பனியரக்கன். வந்துருச்சு, கலர் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அதோ பாரு. சூப்பர், நம்ம காடு பழையபடி அழகா மாறிச்சு. பூவெல்லாம் மலர்ந்து பாருங்க.
நாம 2 பேரும் சேர்ந்ததால தான் இதெல்லாம் முடிஞ்சது தங்கம். நாம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்ல? நிச்சயமா எப்பவுமே. நாம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஈஸியா ஜெயிச்சிரலாம். மத்தவங்களுக்கு உதவுட குணமே உலகத்தை அழகாக்கும். உங்களுக்கு எங்க கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே கிடோஸ் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.